Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 59வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 18 மே மதியம் 3:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. இன்றைய நாளில் டபுள் ஹெட்டர் மேட்ச் 2 மேட்ச் நடக்கும் போது அதோட முதல் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஜெய்ப்பூரோட பிட்ச் ரிப்போர்ட் இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீம் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப். ஸோ XL11 ஆப்ல இந்த டபுள் ஹெட்டர் மேட்ச் 2 மேட்சுக்குமே 7.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ் அவே 30,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு 0 ருபீஸ் எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. 0 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் தான் அது. ஸோ அதில் நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 30,000 ரூபாய்க்கு 2 மேட்சுக்குமே இந்த ஃப்ரீ கிவ் அவே வந்து இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% போனஸ் தராங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி, லோ காம்படிஷன், அதை விட ரொம்ப 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 முக்கியமா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 100% TDS அண்ட் GST ஃப்ரீ 30 செகண்ட்ஸ்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே. இப்போ பிட்ச் ரிப்போர்ட், ஜெய்ப்பூரோட பிட்ச் ரிப்போர்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது RCBக்கும் KKRக்கும் அந்த கேப் போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச முதல் மேட்சுக்கு ஒரு கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது மழை நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது மேட்ச் நடக்க பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் அந்த மேட்ச் நடந்திருந்தாலும் அதில் வின் பண்ணவங்களுக்கு அதை கொடுத்துருவோம். இது இந்த மேட்சுக்கான ஒரு கிவ்வே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கான கிவ்வே. ஒரு 3 கொஸ்டின் கேட்போம். 3 கொஸ்டினுக்கும் எக்ஸாக்டா யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த பிரைஸ் போயிடும். சப்போஸ் யாருமே எக்ஸாக்டா சொல்லவே இல்லை, கரெக்டான ஆன்சர் சொல்லவே இல்லை அப்படின்னா கூட நியர்பை யாராவது வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க, 3ல 2 கரெக்டா சொல்லி இன்னொரு 3வது இதுக்கு வந்து நியர்பை வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதை வந்து நம்ம கிவ்வே பண்ண போறோம். ஸோ இதுக்கான ஒரு 3 கொஸ்டின்ஸ் தாங்க இது. என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 டீம்ல இருந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து எவ்வளோ ஒரு ரன்ஸ் அடிப்பாரு, எக்ஸாக்டா ஒரு எவ்வளவு ரன் அடிப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் அடிப்பாருன்னா 15ல இருந்து 20 அப்படிங்கிற மாதிரி கொடுக்க கூடாது. எக்ஸாக்டா அவர் என்ன ரன் அடிப்பாரோ அதான் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இது கிவ் அவே அப்படிங்கிறதுனால யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் போகும். கண்டிப்பா யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ தென் அதுக்கு அடுத்ததான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் வின் பண்ணுவார். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் எக்ஸாக்டா எவ்வளவு ரன் அடிப்பாரு. தென் அதுக்கு அடுத்தபடியா நம்ம ஓகே ஹர்ஷதீப் சிங் எத்தனை விக்கெட் எடுப்பாரு. இந்த 3 கொஸ்டின் தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 டீம்ல இருந்து யார் வின் பண்ணுவா. செகண்ட் கொஸ்டின் வந்து ஜெய்ஸ்வால் எக்ஸாக்டா எவ்வளவு ரன் அடிப்பாரு. ஹர்ஷதீப் சிங் எத்தனை விக்கெட் எடுப்பாரு. இந்த 3க்கும் சரியா ஆன்சர் சொல்றவங்களுக்கு இந்த கிவ்வே வந்து நாங்க வந்து கொடுத்துருவோம். 7:30 மணிக்கு டெட்லைன் முடிஞ்ச உடனே, சாரி 3:30 மணிக்கு 3:30 மணிக்கு டெட்லைன் முடிஞ்ச உடனே கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. எடிட்டட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வின்னர்ஸ்ங்கிறத நாங்க அறிவிச்சிருவோம். வின்னருக்கு நாங்க அனுப்பி விட்டுட்டு அதை நாங்க வீடியோலயே உங்களுக்கு சொல்லிடுவோம். இது வந்து இந்த கமெண்ட்ஸ் ஃப்ரீ கிவ். ஜஸ்ட் வீடியோ பார்க்கும்போது இதை வந்து இதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஜெய்ப்பூரோட பிட்ச் ரிப்போர்ட். ஜெய்ப்பூர்ல பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. இங்க சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. குறிப்பா முதல் 3 to 4 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலா இருக்கும். நல்ல ஸ்விங் ஆகும். நல்ல ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் இருக்குங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். நல்ல ஒரு ஸ்கோர் போகும். 185 ரன்ஸ் வரைக்குமே கூட போக சான்சஸ் இருக்கு. அதையும் சேஸ் பண்ண வாய்ப்புகள் இங்க ரொம்பவே அதிகங்க. இங்க வின்னிங் ரேஷியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இங்க வந்து வின்னிங் ரேஷியோ அதிகமா வச்சிருக்காங்க. வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அவங்க அதிகமா வச்சிருக்காங்க. பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணும். சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. லைக் ரீசன்ட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 192ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கடைசியா விளையாண்ட 5 T20ல 192ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 43 விக்கெட்ஸ் போயிருக்கு ஓவராலா அந்த 5 T20ல. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 28 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்குது.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருஷத்துல ஒரு 10 முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. தென் அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. 7 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. அப்பர் ஹேண்ட்ல ஹெட் டு ஹெட்ல இருந்தாலுமே ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ இந்த சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கூடிய அட்வான்டேஜ் நடக்கிறது ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அட்வான்டேஜ் ஹெட் டு ஹெட்லயுமே அவங்க தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாவும் இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் இன்ஜுரியில இருந்து ஃபிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த மேட்ச் ஆட போறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பட் இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் பேரை தான் ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி ஆடுவாருங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படி பாக்குறப்போ துருசுருல் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் அபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பை சான்ஸ் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பார். அடுத்ததான் ரியான் பராக், துருசுருல், சிம்ரன் ஹெட்மாயர், பந்திது அஸ்ரங்கா, நான்ட்ரே பர்கர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேயிங் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்துவல் அண்ட் சுபம் தூபே. இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப் சிம்ரன் சிங் அண்ட் பிரியான் சாரியா 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிரப் சிம்ரன் சிங் தாங்க விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. லைக் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஸ்குவாட்ல இல்ல. அதனால வந்து பிரப்சமன் சிங் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சு ஓவன் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்காக இந்த மேட்ச் வந்து டெபிட் ஆக போறாரு. அடுத்ததா நெகில் பாத்ரே, சஷாந்த் சிங், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஓமர் சாய், ஷேவியர் பேர்லெட், ஹர்ஷதீப் சிங், யசவந்தர் சகல் அண்ட் விஜய்குமார் வைஷாக். இது வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போக போறாங்க. அப்படிங்கிறப்போ மிச்சு ஓவனுக்கு பவுல் பண்ணுவாரானா அது ரொம்பவே வந்து மைனஸ் தான். பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப கம்மி. ஏன்னா சேவியர் பேர்லெட், அஸ்மத்துல்லா ஓமர் சாய், மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், தென் விஜய்குமார் வைஷாக்னு இப்படி 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போக போறாங்க. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட கூட போகலாம். விஜய்குமார் வைஷாக்கை வந்து மிஸ் பண்ணிட்டு ஹர்பிரீத் பார் அவரை கூட கொண்டு போகலாம். அப்படிங்கிறப்ப எப்படி பார்த்தாலுமே 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மிச்சு ஓவன் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. டபுள் ஆப்ஷன்ஸ்ல டாப் ஆர்டர்ல பிரப் சிம்ரன் சிங் மட்டும் தாங்க இருக்காரு. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்போனன்ட் டீம்ல எடுத்தீங்கன்னா துருசுருல் மிடில் ஆர்டர்ல தான் வராரு. விக்கெட் கீப்பர் பண்ணல. பை சான்ஸ் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா அவர் சேஃபான ஒரு ஹேண்டா இருப்பாரு. என்ன காரணம்? நான்ட்ரே பர்கர் இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடியவர். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஸ்விங் இருக்கும். இன்சிலாவே ஒரு த்ரெட் வந்து பிரப் சிம்ரன் சிங்க்கு இருந்தாலுமே இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அந்த 15 ரன் தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாமே பிரப் சிம்ரன் சிங்கை கொண்டு வந்துரும். பை சான்ஸ் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருன்னா நீங்க பிரப் சிம்ரன் சிங்கை நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போகலாம். பிரியான் சாரியா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் அவர்கிட்ட இருக்கு. ஆடக்கூடியவர் தான். இந்த நான்ட்ரே பர்கர் அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்விங்ல கொஞ்சம் மேபி ஏர்லியராகவே ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குங்க. இருந்தாலும் அவர் இதை பத்தி கவலைப்படுறதில்ல. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் அவர் காட்டுறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான்ட்ரே பர்கர் இருந்து ஒரு இன்சிலாவே த்ரெட் வந்து 2 ஓப்பனர்ஸ்க்குமே இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுல ஸ்லைட்லி அட்வான்டேஜ் பிரப் சிம்ரன் சிங் அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்னால அவர் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா தெரியுறாரு. ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மினிமம் 25 to 30 ரன்ங்கிறது சைடு ஆடிடுவார். குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 40ல இருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவருக்கு நீங்க கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். மிச்சு ஓவனை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆஸ் பேட்டரா பியூர் பேட்டரா வந்து ஆட போறாரு. மைனஸ் என்னன்னா இவர் வரக்கூடிய சமயத்துல ஸ்பின்னர்ஸ் வச்சு டேக்கிள் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ் பயங்கர எஃபெக்டிவா இருப்பாங்க மிடில் ஓவர்ஸ்ல. குறிப்பா இவர் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுவார். குறிப்பா அவர் வந்து ஃபுல்லாவே ஆஸ்திரேலியா பிச்சஸ்லயே ஆடிட்டு ஸ்பின்னர்லயும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப சூப்பர் ஆடுவார். இவர் வரக்கூடிய டவுன்ல கண்டிப்பா வந்து வசரங்கா, தீக்ஷரன் இப்படி 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. கண்டிப்பா மிச்சு ஓவன்றது நம்ம ஒரு 15 to 20 ரன்ஸ் தாங்க. அவர் ஃபேண்டசி டீம்ல வருவாரான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பை சான்ஸ் அவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பவுலரை வெளியே எடுத்துடுறாங்க, அவர் தான் 6th பவுலிங் ஆப்ஷனா இருக்காருன்னா நீங்க சேஃபா கொண்டு போகலாம். ஆனா பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்ட் அவருக்கு வீக்கு கண்டிப்பா இருக்கு. அவருக்கு நெகில் வேத்ரே தான் இந்த மேட்சோட ஒரு டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்க போறாரு. மோஸ்ட் ஆஃப் ஷஸ் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுறாங்க, மிச்சு ஓவன் வந்துட்டாரு அவர் கொடுத்துருவோம், பிரசம்ரன் வந்துட்டார், பிரசம்ரன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஓகே இருந்தாலும் அட்வான்டேஜ் சேஃப் அப்படிங்கிறப்ப அவர் நம்ம கொண்டு போய்க்கலாம். பிரியான் சாரியா இந்த மாதிரி கொண்டு போயிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் விசஸ் பெருசா நெகில் வேத்ராவை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க. ஒரு பிக் டிஃபரன்ஸியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா உங்களுக்கு நெகில் வேத்ரா இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஷஷாந்த் சிங் இந்த பவுலிங் காம்பினேஷனோட போறாங்க அப்படின்னா
ஒரு 12-13வது ஓவர்ல விக்கெட்ஸ் ஒரு 4 விக்கெட் போயிடுச்சுன்னா உடனே மார்க்கோ யான்சனுக்கு அந்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல 15வது ஓவர் தான் விடுதுன்னா கடைசி 5 ஓவருக்கு சசாந்த் சிங்கை இறக்கி விட்டுருவாங்க. சசாந்த் சிங்கோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா நீங்க அவரை பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மினிமம் 25 to 30 ரன்ஸ் கடைசி 5 ஓவர்ல அடிச்சிருவாரு. அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எங்கெங்கெல்லாம் கேட்ச் வருமோ அங்கெல்லாம் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். ஒரு சூப்பர்வான ஒரு ஃபீல்டர். அந்த ஃபீல்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரை ஃபேண்டசி டீமில் கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா நீங்க வந்து சசாந்த் சிங்க்கு ட்ரை பண்ணலாம். பேட்டிங் சைடுனா நீங்க 50-50 ஆப்ஸ்ல கொண்டு போயிடலாம். மார்க்கோ யான்சன், அஸ்முத்துல்லா உமர், பேர்லெட், ஹர்ஷதீப் சிங், சகல், விஜயகுமார் வைசாக்னு இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல அஸ்முத்துல்லா உமர் சைட் இருந்து ஒரு 3 ஓவர், மார்க்கோ யான்சன் அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு, ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர், யஸ்வந்தர் சகல் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாருங்க. மீதி இருக்கக்கூடிய ஐ திங்க் 5 ஓவர்ல சேவியர் பேர்லெட் இருந்து ஒரு 3 ஓவரும், விஜயகுமார் வைசாக் ஹர்பிரீத் பிரார் 2 பேத்துல யார் இருந்தாலுமே அவங்க 2 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ணுவாங்க. இதுல டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஹர்ஷதீப் சிங் தான். கண்ணை மூடிட்டு அவர் தான் இன்சிலா பவர் பிளேல மார்க்கோ யான்சனும் சேவியர் பேர்லெட் இந்த 2 பேரும் தான் பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. சேவியர் பேர்லெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பேட்டிங்ல வருவாரானா ஒரு கொஸ்டின் வருது, பட் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு, அது தெரியப்படுத்துறேன். தென் பேர்லெட் டெத் ஓவர்ஸ்ல மார்க்கோ யான்சன் பவுல் பண்ண வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் சேவியர் பேர்லெட்டும் ஹர்ஷதீப் சிங் தாங்க பவுல் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க மார்க்கோ யான்சன், சேவியர் பேர்லெட், ஹர்ஷதீப் சிங் இந்த காம்பினேஷனோட போகலாம். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மார்க்கோ யான்சன், யஸ்வந்தர் சகல், மீதி 3வது ஆப்ஷனுக்கு ஹர்ஷதீப் சிங் ஆர் அஸ்முத்துல்லா உமர் இந்த 2 பேத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க வச்சு கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். பவுல் செகண்ட் பண்ணும்போது யஸ்வந்தர் சகல் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருப்பாரு. 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது யஸ்வந்தர் சகலுக்கு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி இந்த வெனுல சூப்பர்வான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. குறிப்பா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே இங்க நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் இயர்லியாவே அவங்களோட விக்கெட்ஸை விட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா சூரியவன்சி பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா தெரியுறாரு. ஒரு 25 to 30 ரன் குயிக் ஃபயரா ஆடி ஃபேண்டஸ்டிக்ல வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துருவாரு. ஜெய்ஸ்வால் பேட்டிங் செகண்ட்னா நீங்க கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அளவுக்கு நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அஸ் அ பிளேயரா பேட்டரா உள்ள நீங்க வச்சுக்கலாம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இவரு பியூர் பேட்டரா மட்டும் இல்லாம இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி மேட்ச் ஆன் மேட்ச் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. குறிப்பா செகண்ட் பேட்டிங்னா கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்ட் ஆயிடுறாரு. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நீங்க பை சான்ஸ் ஒரு விக்கெட் கீப்பர்னு ஒன்று பண்ணல அப்படின்னா ஏர்லியராகவே விக்கெட்டோட சான்சஸ் இருக்கும். அந்த அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இல்லை. பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அவர் போயிடுவார். இந்த இம்பாக்ட் பிளேயரா வருவார். அப்படிங்கிறப்போ அவரோட விக்கெட்ஸ் ஏர்லியரா போக சான்சஸ் இருக்கு. இவருக்கு பேட்டில் வைஸ் பார்க்குறப்போ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. 2 லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங் 2 பேர் இருக்காங்க. அது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேட்டில் வந்து கொண்டு வரும். ரியான் பராக் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 25 மேக்ஸிமம் 50 ரன் வரைக்குமே கொண்டு வந்துடுறாரு. ஸோ மினிமம் 25 ரன் ஃபேண்டஸ்டிக் வர அளவுக்கு அவர் கொண்டு வந்துடுறாரு. ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். கேட்ச் மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் ஒரு கேட்ச் அது பிடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 25 to 30 ரன் சாலிடா அடிச்சுருவாருங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. குறிப்பா சஞ்சு சாம்சன் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒன் டவுன் ரியான் பராக் தான் வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை உங்களோட டீம்ல கேப்டன் ஆப்ஷனா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. சஞ்சு சாம்சன் ஒருத்தர் இல்லை அப்படின்னா 1 டவுன் வரப்போறாருன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ரியான் பராக் ட்ரை பண்ணலாம். மேபி செகண்ட் டவுன் தான் வரப்போறோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டனுக்கா நீங்க அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ இல்லைங்க பெருசா லெஃப்ட் ஹேண்டர் வந்து பிரியன் சரியாகிறது நெகில் வேத்ரே அப்படிங்கிறப்போ எல்லாம் இந்தியன் தான் ஃபாரின் பிளேயர்ஸா இருந்தாங்கன்னா மேபி பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க. ஸோ அது ஒரு பிளஸ் அவருக்கு. 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு பாக்குறப்போ ரியான் பராக் தான் இருக்கிறாரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா இருந்தாலுமே பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு ஃபாரின் பிளேயர்ஸா இருந்து 2 லெஃப்டிஸ் இருந்தாங்கன்னா இவர் பவுல் பண்ண கூட சான்சஸ் இருக்கும். ஒரு ஓவர் பவுல் பண்ணலாங்க. யாருக்காவது ரொம்ப அடி விழுந்துருச்சுன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம அந்த ஒரு ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். துருஜுரல்
இவரை நம்ம எந்த மாதிரி டீம்ஸ்ல ட்ரை பண்ணலாம்? பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுடைய 10 டீம் போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாவது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும் போதே விக்கெட் கீப்பர் மூலியமா கண்டிப்பா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கேட்ச் மூலியமாவும் ஸ்டெம்பிட் மூலியமாவும் ரன் அவுட் மூலியமாவும் கிடைச்சிடும். தென் செகண்டா பேட்டிங் வந்து 20 ரன் அடிச்சாருன்னா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சிம்ரான் ஹெட்மயர், சிவம் தூபே இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பின்சி ஹிட்டர்ஸ். கடைசி 4 ஓவர் 5 ஓவருக்கு வந்து குயிக்கா ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மதிதோசரங்க அவரோட 4 ஓவர், நான்ட்ரே பர்கர் 4 ஓவர், தீக்ஷனா 4 ஓவர், துஷார் தேஷ்பாண்டே 3 ஓவர், ஆகாஷ் மத்வால் 3 ஓவர். இந்த காம்பினேஷன் தான் பவுல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேஸ்ல நான்ட்ரே பர்கர், தீக்ஷனா 2 பேரும் பவுல் பண்ணுவாங்க. அந்த 5th and 6th ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் வந்து ஆகாஷ் மத்வால் பவுல் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டேவும் நான்ட்ரே பர்கரும் தாங்க பவுல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நான்ட்ரே பர்கர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே 2 பேருமே மஸ்ட் ட்ரை. ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாங்க. உங்க டீம் 2 பேருமே இருந்தாங்கன்னா 2 பேருமே மஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா. வஞ்சிதா சரங்காவுக்கு நீங்க போத் இன்ஸ்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்க. ஏன்னா ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. போத் இனிங்ஸ்மே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். வஞ்சிதா சரங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நான்ட்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நான்ட்ரே பர்கர் அண்ட் தீக்ஷனா இந்த காம்பினேஷன்ஸோட போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். தீக்ஷனா செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டாவும் இருப்பாரு, இம்ப்ரெசிவாவும் வந்து இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் as usual பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். லைக் ரியான் பராக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் இல்ல 1 down வர போறாருன்னா கண்டிப்பா கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் சஞ்சு சாம்சன் இருக்காருன்னா நீங்க வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் இருந்தாருன்னா அவரோட டவுன் இன்னும் ஒரு படி கீழே இறங்கும். ஸோ அதனால ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நான்ட்ரே பர்கருக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட் பண்ண போறாங்கன்னா மேபி ரொம்ப ரிஸ்கா நீங்க வஞ்சிதா சரங்காவுக்கு கூட ட்ரை பண்ணலாங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா. பேட்டிங்ல வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது இவரோட ஓவர்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அதிகம். கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ரிஸ்கா வஞ்சிதா சரங்காவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் as usual ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி அசதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. மார்க்கோ யான்சன் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகலுக்கு வந்து ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. பவுலிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லயும் வந்து மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வீடியோ பார்க்க போறீங்க, அந்த 3 கமெண்ட்ஸ் அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு போக போறீங்க. ஓகே, தேங்க்யூ.